ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா வந்து மக்களிடையே வந்து தெரிய வரணும். ஏன்னா வந்து இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து குணப்படுத்தல, இதோடைய அறிகுறிகள் தென்பட்டு நீங்க வந்து குணப்படுத்தாம விட்டுட்டீங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து எவ்வளவு காசு செலவு பண்ணாலுமே காப்பாற்ற முடியாத ஒரு மிக கொடிய நோய் தான் வந்து இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய். இதுல வந்து பல வகையான கேன்சர்ஸ் வந்து இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப பார்க்க வேண்டியது லங்ஸ் கேன்சர், அதாவது நுரையீரல் புற்றுநோய். அதாவது மார்பு இருக்கு பாத்தீங்களா, சோ இதுக்கு பக்கத்துல வந்து இதயத்துக்கு பக்கத்துல வந்து லங்ஸ் வந்து இருக்கும், நுரையீரல். சோ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று எல்லாமே அது வழியா போய் தான் மற்ற செல்கள் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சோ இப்படிப்பட்ட இந்த நுரையீரல் வந்து இப்படிப்பட்ட நுரையீரல் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவிட்டியான ஏரியா தான் இந்த நுரையீரல். சோ அப்ப நம்ம சுவாசிக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த இடத்துல போய் படிஞ்சு ஒரு படிமம் மாதிரி ஆயிடும். சோ அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி அந்த இடத்துல வந்து உருவாகக்கூடிய கேன்சர் தான் வந்து நுரையீரல் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த கேன்சர் வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்று மாசுபடுதல், அது போல வாகனங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல் அதுல வரக்கூடிய அந்த புகைகள், நீங்க புகைப்பிடிக்கும் போது பக்கத்துல இருக்கு, அதாவது நீங்க புகைப்பிடிக்கிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லனா புகைப்பிடிக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்தாலும் சரி, இந்த மாதிரி ஏரியால இருக்கும்போது இந்த மாதிரி கேன்சர் வந்து உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி கேன்சர்ஸ் வந்து உருவாச்சுன்னா எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தென்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்டை பகுதியில வந்து பயங்கரமான பெயின், நம்ம சாப்பிடும் போது மிக பயங்கரமான பெயின் வந்து ஏற்படும். சோ அது போல பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து டக்குன்னு வந்து அதிகமான வெயிட் லாஸ் வந்து ஏற்படும். உடம்புல வந்து பயங்கரமான பெயின் ஏற்படும், அப்நார்மலா பெயின் ஏற்படும். அதாவது சாதாரண வலிக்கும் இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் வேலை பார்க்கும் போது ஏற்படக்கூடிய வலிக்கும் இந்த கேன்சர் உருவாகும் போது ஏற்பட வலிக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து நைட் டைம்லாம் வந்து பயங்கரமான அப்நார்மலா வந்து உடம்பு வந்து பெயினா இருக்குமா. சோ இது எல்லாமே தனித்தனியா ஏற்படுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப வந்து தனித்தனியா இப்ப வந்து தொண்டை வலி ஏற்படுது, இல்லன்னா வந்து உடம்புல வந்து கை கால் வலி ஏற்படுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே அட் அ டைம்ல ஒரே மாதிரி வருது, ஒரே டைம்ல வந்து வருது அப்படின்னா, இப்ப வந்து நம்ம இந்த தொண்டை வலி எல்லாம் வந்துச்சுன்னா வந்து உப்பு போட்டு அதாவது சுடு தண்ணியில உப்பு போட்டு வந்து வாய் கொப்பளிச்சு பார்க்கலாம். சோ அது வந்து முடியாம பயங்கரமான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தும் இந்த மாதிரி பெயின் ஏற்படுது அப்படின்னா வந்து நம்ம வந்து கண்டிப்பா டாக்டர் வந்து செக் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கேன்சர் இந்த மாதிரி டைம்ல வந்து உருவாகும் போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து குணப்படுத்திட்டோம்னா அது வந்து குணப்படுத்தலாம், லங்ஸ் கேன்சரா இருந்தாலும் சரி. சோ அதனால வந்து இந்த மாதிரி பெயின் வந்து ஒரே டைம்ல ஏற்படுது அப்படின்னா வந்து நீங்க டாக்டர் கண்டிப்பா செக் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா லங்ஸ் கேன்சரும் வந்து மிக ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். சோ இதுல என்ன இன்ஃபர்மேஷன் ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.